கல்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, அருமை பெற்றோர்களே, பெருமதிப்புக்குரிய ஆசிரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றும் தரம் 12 தொடர்பாக முதன்மையேடுகளின் தொடர்ச்சியாக நாங்கள் இறுதி கட்டங்களை நோக்கி நகர இருக்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, பெரிய தேர்ச்சியான 4வது தேர்ச்சியிலே மொத்தமாக தேர்ச்சி மட்டங்கள் 10 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த 10 தேர்ச்சி மட்டங்களில் முதல் 8 தேர்ச்சி மட்டங்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். அவை தொடர்பான விரிவான விளக்கங்களை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் தேர்ச்சி மட்டம் 9 தொடர்பாக, அது 4.9 தொடர்பான விடயங்களை ஆராய இருக்கின்றோம். கணக்கீடு தரம் 12 முதன்மையேடுகளின் தொடர்ச்சியாக, இந்த தேர்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று 4.9 பற்றிய விடயங்களை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். பிள்ளைகளே, அதற்கு முன்பாக வழமையைப் போன்று இன்றும் நாங்கள் ஒரு நல்ல சிந்தனை கூடாக பாடத்தில் பிரவேசிக்க முடியும். பாருங்கள் பிள்ளைகளே, எல்லோருக்கும், கற்றவர்களோ கல்லாதவர்களோ எவருக்கும் வாழ்க்கையில் மிக விருப்பமான அல்லது கேட்பதற்கு அடைந்து கொள்வதற்கு விருப்பமான ஒரு சொல்லாக இருப்பது வெற்றி, சக்சஸ். எல்லோருக்குமே வெற்றி பெற வேண்டும், எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, அனைத்திலும் வெற்றி, எப்போதும் வெற்றி, வெற்றி 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 என்பது கேட்பதற்கு தவிட்டாத விடயமாக இருக்கும். ஆனால் எந்த வெற்றி பெற்ற மனிதர்களையும் அவர்களுடைய சுயசரிதங்களையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அவர்கள் ஒவ்வொருமே ஒரு தடவையில் ஒரு இரவில் தங்களுடைய வெற்றியை, சாதனையை பெற்றுக்கொண்டதில்லை. ஊன் இன்றி, உறக்கமின்றி, ஏனைய உல்லாசங்களின்றி அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் தொடர்ச்சியாக விடாமல், தோல்வியை கண்டு துவளாமல் செய்த அந்த பெருமுயற்சி காரணமாக அவர்கள் அந்த வெற்றியை சாதித்திருக்கின்றார்கள். இப்போ தோமஸ் அல்வா எடிசனை பொறுத்தவரையில் அவர் 999 தடவைகள் ஒரு மின்குமிழை அமைப்பதில் தோல்வி கண்டார். அதன் பிறகும் அவர் இன்னொரு முறை 1000ஆம் தடவை முயற்சி செய்ததன் காரணமாக மின்குமிழை ஒளிரச் செய்து இந்த சர்வ உலகத்தையுமே இருளில் இருந்து ஒளிமயப்படுத்தினார் என்பது அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. எனவே வெற்றி என்பது ஒரு செயலுடன் ஒரு நாளில் பெறப்படுகின்ற அதொரு இலகுவான விடயம் அல்ல. பாருங்கள், அழகாக சொல்கிறார்கள், சக்சஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். சக்சஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். வெற்றி என்பது ஒரு விபத்து போன்றதல்ல, சடுதியாக கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல, சடுதியாக சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அதொரு நீண்ட தொடரான விடாமுயற்சி. பிள்ளைகளே, சக்சஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். வெற்றி என்பது ஒரு தடவையில் ஒரு நாளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அதற்கு சரியான இலக்கு ஒன்று தேவை, நல்ல திட்டமிடல் தேவை,
சோர்வில்லாத அயர்வில்லாத தொடரான உழைப்பு தேவை, தன்னம்பிக்கை தேவை. திருக்குறளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெற்றிக்குரிய விடயங்களாக பிரதானமாக 7 விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அந்த 7 விடயங்களும் மாணவர்கள் அறிந்திருந்தால், அவற்றை அவர்கள் பின்பற்றி கொண்டால் அந்த வெற்றியை ஒரு நிலையான வெற்றியாக, சரியான வெற்றியாக நிலைநாட்டி கொள்ள முடியும். திருக்குறள் கூறுகின்றது ஒழுக்கம். ஒரு மாணவனோ அல்லது ஊழியனோ நல்ல ஒழுக்கத்தை கொண்டிருப்பது, சிறந்த கல்வியை கொண்டிருப்பது, மறதியின்மையை கொண்டிருப்பது, சோர்வில்லாத உழைப்பை கொண்டிருப்பது, தன்னம்பிக்கையை கொண்டிருப்பது, ஊக்கத்தை கொண்டிருப்பது, திட்டமிடல் இலக்கினை கொண்டிருப்பது என்று அது பிரதானமாக 7 விடயங்கள் பற்றி குறிப்பிடுகின்றது. எனவே இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு முதல் அதற்கு பொருத்தமாக எங்களுடைய எண்ணப்பாடுகள் அமைய வேண்டும். சிறந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு, அதற்கான உழைப்பை மேற்கொள்வதற்கு எங்களுடைய எண்ணப்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். வழமையாக பெரும்பாலான மனிதர்களிடம் காணப்படுகின்ற அந்த எண்ணப்பாடு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் என்று சொல்லுவோம். அது ஒரு நிலையான எண்ணப்பாடு, நெகிழ்வற்ற எண்ணப்பாடாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல வெற்றியை, தொடரான வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எங்களது தேவை growth மைண்ட் செட் என்று சொல்லுவோம். ஒரு வளர்ச்சி போக்குள்ள, நெகிழ்வுள்ள எண்ணப்பாடுகள், மனப்பாங்குகள் எங்களிடம் இருக்க வேண்டும். எனவே ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டிலிருந்து எங்களுடைய மைண்ட் செட்டை growth மைண்ட் செட்டாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த நிலையான எண்ணப்பாட்டிலே தோல்வி என்பது அங்கே எங்களுடைய இயலுமைகளுக்கு ஒரு தடையான விடயமாக, சவாலான விடயமாக கருதப்படுகின்றது. ஆனால் ஒரு growth மைண்ட் செட்டை கொண்டிருப்பவருக்கு தோல்வி என்பது, ஃபெயிலியர் என்பது, அது மேலும் வளர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதி கொள்ளப்படும். எனவே நிலையான மைண்ட் செட்டில் இருக்கின்ற ஒருவர் தோல்வியை ஒரு தடையாக உணர்கின்றார். ஆனால் growth மைண்ட் செட்டை கொண்டிருக்கின்ற ஒருவர் தோல்வியை மேலும் வளர்ச்சிக்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அவர்கள் கருதுகின்றார்கள். அதேபோல ஒரு growth மைண்ட் செட்டில் இருக்கின்றவர் புதிய விடயங்களை பின்பற்றி கொள்ள, வரவேற்பதற்கு தயாரானவராக இருக்கின்றார். ஆனால் ஃபிக்ஸ் மைண்ட் செட்டில் இருப்பவர் தெரிந்த விடயங்கள், அறிந்த விடயங்களையே தொடர்வதற்கு விருப்பமுடையவராக இருக்கின்றார். எனவே வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அதுக்குரிய உழைப்பை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு எங்களுடைய எண்ணப்பாடுகளை நாங்கள் அந்த நிலையான எண்ணப்பாடுகளிலிருந்து நீங்கி அது நெகிழ்வான ஒரு வளர்ச்சி போக்கை நோக்கிய, புதியவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு growth மைண்ட் செட்டாக எங்களுடைய எண்ணப்பாடுகளை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே பாருங்கள், ஒரு வேலையை நீங்கள் திட்டமிடுங்கள், அந்த வேலையை நீங்கள் தொடராக செய்யுங்கள். தோல்விகளோ, சவால்களோ, தடைகளோ வருகின்ற பொழுது அவற்றை நீங்கள் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து செல்லுங்கள். இந்த வெற்றி கனியை நீங்கள் பறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பிள்ளைகள் பாருங்கள், ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோசஸ் ஆஃப் சக்ஸஸ். தோல்விகள் வரும், பின்னடைவுகள் வரும், ஆனால் அவை வெற்றிக்கான செயல்முறைகளின் ஒரு பகுதி என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதேபோல people
who avoid failure also avoid success. எனவே யார் தோல்விகளை தவிர்த்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் வெற்றியை தவிர்த்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பது அதனுடைய இன்னொரு கருத்தாக இருக்கும். People who avoid failure also avoid success. எனவே பாருங்கள், இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதில் சம்பந்தமுடையதாக 3 Cகள். There are 3 Cs to success. வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு 3 விடயங்கள் அங்கே முக்கியம் பெறுகின்றன. கன்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு. எடுத்த முயற்சியிலே, எடுத்த இலக்கிலே நாங்கள் பூரண மன ஒருமைப்பாடை, ஒன்றிணைவை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். கன்சிஸ்டன்சி, நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த விடயத்திலே அதை அடைந்து கொள்வதிலே நாங்கள் எப்பொழுதும் உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். சவால்களுக்கும் தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தளராது அந்த இலக்கை நோக்கி, வெற்றியை நோக்கி நாங்கள் உறுதியான உழைப்புடன், உறுதியான கொள்கைகளுடன் நகர்ந்து கொள்ள வேண்டும். அண்ட் கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு, கோஆப்ரேஷன். எனவே அழகாக சொல்கின்றார்கள், ஒரு விடயத்தில் எங்களுக்குள் போட்டி வரும், பிரச்சனைகள் வரும். இதில் நானா நீயா என்று எங்களுடைய குழுவிலோ அல்லது எங்களுடைய இடத்தில் எங்களுடன் கடமை புரியும் ஏனையவர்களுடன் நாங்கள் போட்டியின்றி நானும் நீயும் என்ற உணர்வுடன் இணைந்து அந்த வெற்றியை பெறுவதில் நாங்கள் செயற்பட வேண்டும். நானா நீயா அல்ல, நானும் நீயும் என்ற எண்ணக்கருவுடன், என்ற கொள்கையுடன் இணைந்து அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், இலக்கும் திட்டமிடலும் சோர்விலா உழைப்பும் தன்னம்பிக்கையும் தரும் வெற்றி என்று கூறிக்கொண்டு இன்றைய பாட விடயங்களுக்கு நாங்கள் செல்ல முடியும். எனவே பிள்ளைகள், இன்றைய விடயங்களுக்கு, பாட விடயங்களுக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், நாங்கள் கற்றுக்கொண்டிருப்பது பல வகுப்புகளாக தேர்ச்சி 4, மூல ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார் என்பது தொடர்பாக இன்று நாங்கள் கலந்துரையாட இருப்பது தேர்ச்சி மட்டம் 4.9. பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பார். 4.9 பிள்ளைகள், பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பார். பாடவேளைகள் 13. பிள்ளைகளே, உண்மையில் இந்த தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் புதிய விடயங்கள் பல கற்றுக்கொள்வதற்கு ஏதும் இல்லை. ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்கின்றோம். கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை எவ்வாறு உரிய மூல ஏடுகளில் பதிவு செய்வது, பிறகு அந்த விடயங்களை எவ்வாறு பொது பேரேட்டுக்கு நாங்கள் மாற்றுவது என்கிற விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம். அத்தோடு உபபேரேடுகள் எவ்வாறு பேணப்படும் என்கிற விடயங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். உபபேரேடுகள் அல்லது துணை பேரேடுகள் என்பவை அவை ஒரு மேலதிகமான விடயங்கள், அவை இரட்டை பதிவுக்குரிய விடயங்கள் அல்ல, மேலதிக தகவல்களுக்காக பேணிக்கொள்ளுகின்ற விடயங்கள் என்றெல்லாம் நாங்கள் கற்றிருந்தோம். இன்று அந்த கற்ற விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு பொது பேரேட்டிலே இருக்கக்கூடிய பேரேட்டு கணக்குகளை எவ்வாறு சமப்படுத்துவது என்பது தொடர்பாக ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். எனவே அந்த விடயத்தில் நாங்கள் இங்கே நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரேட்டு கணக்குகளை எவ்வாறு சமப்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். வரவு பக்கம் செலவு பக்கம் இரண்டிலும் எந்த பக்கத்தில் தொகை அதிகமாக இருக்கிறதோ அதை நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு கொண்டு சென்று அந்த வேறுபாட்டை பார்க்கின்ற பொழுது இறுதி மீதி கிடைக்கும், அவ்வாறு சமப்படுத்தப்படும் என்கிற விடயங்கள் உங்களுக்கு தெரியும்.
அப்போ அந்த பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். உண்மையில் இதற்கு 13 பாட வேளைகள் ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பிள்ளைகளும் ஆசிரியர்களும் நன்றாக நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இங்கே புதிய கோட்பாட்டு விடயங்கள் கதைப்பதற்கு நிறைய ஏதும் இல்லை. ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த விடயங்களை நேர முகாமைத்துவத்துடன் செய்வதற்காக, பிள்ளைகள் சுய கற்றலில் ஈடுபடுவதற்காக, கற்றவற்றை பிரயோகிப்பதற்கான பயிற்சிகளில் ஈடுபடுவதற்காகவே இந்த 13 பாட வேளைகள் இங்கே ஒதுக்கப்பெற்றிருக்கின்றன. எனவே இதில் பல்வேறு கணக்கு பயிற்சிகளை நீங்கள் எடுத்து செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறே பிள்ளைகள் பாருங்கள், அவ கற்றற்பேறுகள், இந்த தேர்ச்சி மட்டத்துக்குரிய கற்றல் பேறுகள் பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதியினை தயாரிப்பார். பரீட்சை மீதியில் உள்ளடங்கியுள்ள தகவல்கள் மூலம் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். அப்போ முக்கியமாக இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதியை தயாரிப்பார் என்கிற போது பிள்ளைகள் இங்கே உயர்தர வகுப்பிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொது பேரேட்டில் இருக்கக்கூடிய பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி அந்த மீதிகளை கொண்டு பரீட்சை மீதியினை தயாரிப்பார். பிறகு பரீட்சை மீதியில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய தகவல்கள் மூலம் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார் என்பது கற்றற்பேறுகளாக இருக்கும். பிள்ளைகளே, பரீட்சை மீதி ட்ரையல் பேலன்ஸ் பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை மூலஈடுகளில் பதிந்து முக்கியமாக பொது பேரேட்டில் இரட்டை பதிவுக்கு அமைய பேரேட்டு கணக்குகளில் அவற்றை பதிந்திருக்கின்றோம். எனவே இந்த மூலஈடுகளில் நாங்கள் பதிந்தவை, பொது பேரேட்டில் உள்ள கணக்குகளில் பதிந்தவை சரியாக உள்ளனவா, அவற்றை கூட்டியமை, மீதிகளை பெற்றுக்கொண்டமை சரியாக இருக்கின்றனவா என்பவற்றை பரீட்சிக்க வேண்டிய, உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே கணக்குகள் சரியாக இருக்கின்றனவா என்பதை சரிபார்ப்பதற்காக ஒரு குறித்த தேதியில் தயாரிக்கப்படுவதாக பரீட்சை மீதி அமையும். எனவே முதலில் அதனுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்து கொண்டு அவற்றுக்குரிய விளக்கங்களுக்கு நாங்கள் வருவோம். பாருங்கள் பிள்ளைகளே, குறித்த தேதியில் வணிகம் ஒன்றின் பொது பேரேட்டில் உள்ள அனைத்து பேரேட்டு கணக்குகளின் மீதிகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற ஒரு பட்டியல் அல்லது அட்டவணை அல்லது கூற்று பரீட்சை மீதி என குறிப்பிடப்படும். மீண்டும் பாருங்கள் பிள்ளைகள், குறித்த தேதியில் வணிகம் ஒன்றில் பொது பேரேட்டில் உள்ள அனைத்து பேரேட்டு கணக்குகளின் மீதிகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற ஒரு பட்டியல் அல்லது அட்டவணை அல்லது கூற்று பரீட்சை மீதி என குறிப்பிடப்படும். எனவே பிள்ளைகளே பாருங்கள், இங்கே இந்த வரைவிலக்கணத்தில் இருந்து பரீட்சை மீதிக்குரிய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் கிரகித்து கொள்ள முடியும். அப்போ பரீட்சை மீதி ஒரு குறித்த தேதிக்கென தயாரிக்கப்படும். இப்போ நிதி நிலைமை கூற்று ஒரு குறித்த தேதிக்கென தயாரிக்கப்படுவது போல பரீட்சை மீதி என்பதும் ஒரு குறித்த தேதிக்கென தயாரிக்கப்படுவது. அதொன்றில் ஒரு நிதி வருட இறுதி தேதியில் தயாரிக்கப்பட முடியும், அல்லது மாத இறுதிகளில் அது தேவையான ஒரு தேதியில் இந்த பரீட்சை மீதியினை நாங்கள் தயாரித்து கொள்ள முடியும். எனவே இது ஒரு குறித்த தேதிக்குரிய பேரேட்டு கணக்கு மீதிகளின் நிலைமையை காட்டுவதாக இருக்கும். இந்த பரீட்சை மீதியிலே இடம்பெறுகிற விடயம் பொது பேரேட்டில் உள்ள அனைத்து பேரேட்டு கணக்குகளின் மீதிகள். ஒரு பரீட்சை மீதியில் இடம்பெறுகிற விடயம் பொது பேரேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து
பேரெட்டு கணக்குகளின் மீதிகளாக இருக்கும். அதே போன்று பிள்ளைகள் பரீட்சை மீதி பாருங்கள், அது ஒரு அட்டவணை, அது ஒரு டேபிள் அல்லது அது ஒரு பட்டியல், அது ஒரு லிஸ்ட் அல்லது அது ஒரு கூற்று, ஒரு ஸ்டேட்மெண்ட் என நாங்கள் குறிப்பிட முடியும். லிஸ்ட் ஓ டேபிள் ஓ ஸ்டேட்மெண்ட் என்று நாங்கள் சொல்ல முடியும். பரீட்சை மீதியினுடைய விளக்கத்திலே இந்த 3 பண்புகளை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். குறித்த தியதிக்குரியது, பொது பேரெட்டு கணக்கின் பேரெட்டு கணக்கு மீதிகள் அனைத்தையும் உள்ளடக்கியது, இது ஒரு பட்டியல், அட்டவணை அல்லது கூற்றாக இருக்கும். எனவே தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள், ஒரு பரீட்சை மீதியினுடைய அமைப்பை நாங்கள் நோக்குவோம். இது ஒரு குறித்த தியதி, அந்த தியதியை நாங்கள் குறிப்பிட்டு அந்த தியதியில் உள்ளவாறு பரீட்சை மீதி என குறிப்பிடுகின்றோம். இங்கே பழைய கால புத்தகங்களிலே விவரம் என்று இருக்கும். இப்பொழுது நாங்கள் விவரம் என்று குறிக்காமல் இங்கே கணக்கு என்று குறிப்பிடுகிறோம். இங்கே இருப்பது கணக்குகளினுடைய மீதிகள். உண்மையில் இங்கே இடம்பெறுகிற விடயம் என்னென்ன கணக்கு என்பது. எனவே முன்னைய காலங்களில் விவரம் என குறிப்பிட்டோம், தற்போது நாங்கள் கணக்குகள் என குறிப்பிடுகின்றோம். இங்கே பாருங்கள், 2 பக்கங்கள் அல்ல, இங்கே இருப்பது 2 நிரல்கள். ஒன்று வரவு நிரல், இன்னொன்று செலவு நிரலாக இருக்கும். ஒன்று வரவு நிரல், இன்னொன்று செலவு நிரலாக இருக்கும். இதுதான் ஒரு பரீட்சை மீதியினுடைய அமைப்பாக இருக்கும், வடிவமாக இருக்கும். ஒரு பரீட்சை மீதியை தயாரிப்பது பிள்ளைகள் மிக இலகுவான ஒரு விடயம். பரீட்சை மீதியை தயாரிப்பது என்பது மிக இலகுவான ஒரு விடயம். பொது பேரேட்டிலே பேரேட்டு கணக்குகள் யாவற்றையும் நீங்கள் சமப்படுத்திய பிறகு அந்த பேரேட்டு கணக்குகளில் வரவு மீதிகள் காணப்படுமாக இருந்தால் இங்கே நாங்கள் அவற்றை வரவு நிரலில் பதிவு செய்ய வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் பேரேட்டு கணக்குகளில் செலவு மீதிகள் காணப்படுமாக இருந்தால் இங்கே நாங்கள் அவற்றை செலவு நிரலில் பதிவு செய்வோம். பேரேட்டு கணக்குகளிலே வரவு மீதிகள் இருந்தால் பதிய வேண்டியது வரவு நிரலில், செலவு மீதிகள் இருந்தால் அவற்றை நாங்கள் பதிய வேண்டியது செலவு நிரலில். இங்கே ஒரு குறித்த ஒழுங்கில் அவை காட்டப்பட வேண்டும் என்ற நியதி எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் பேரேட்டு கணக்கு மீதிகளை இங்கே வரவா செலவா என குறிப்பிட்டால் போதுமானது. இப்போ உங்களுடைய இலகுவான விளக்கத்துக்காக பிள்ளைகள் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை அல்லது விதியை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள முடியும். சொத்து கணக்குகளாக இருந்தால் அவை வரவு மீதிகளை கொண்டிருக்கும். பொதுவாக சொத்து கணக்குகள் வரவு மீதியை கொண்டிருக்கும். விதிவிலக்குகள் இருக்கலாம். அவை விதிவிலக்குகள் இருந்தால் அவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ நாங்கள் முன்னர் பார்த்திருக்கின்றோம், கடன்பட்டோர் பேரேட்டு கணக்கிலே சில வேளைகளில் வரவு மீதிக்கு பதிலாக செலவு மீதி இருக்கலாம். அவ்வாறு விதிவிலக்குகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக சொத்து கணக்குகளில் காணப்படுபவை வரவு மீதிகள், செலவின கணக்குகளில் காணப்படுபவையும் வரவு மீதிகள். பேரேட்டு கணக்குகளின் வகைகள் நாங்கள் கற்றிருக்கின்றோம். பேரேட்டு கணக்குகளிலே பிள்ளைகள் சொத்து கணக்குகள் செலவின கணக்குகள் வரவு நிரலில் குறிப்பிடப்பட வேண்டும். வருமான கணக்குகள் பொறுப்பு கணக்குகளில் பொதுவாக காணப்படுபவை செலவு மீதிகள். வருமான கணக்குகளிலோ பொறுப்பு கணக்குகளிலோ பொதுவாக காணப்படுகின்றவை செலவு மீதிகள். அவை செலவு நிரலில் பதிவு செய்யப்படும். உரிமையாண்மை கணக்குகள் நான் அதை சுருக்கமாக போட்டிருக்கின்றேன்.
அதில் சின்னொரு விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உரிமையாண்மை கணக்குகள் இங்கே பாருங்கள், வரவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, செலவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இங்கே உரிமையாண்மை கணக்குகள் என நான் பொதுவில் தந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஆரம்பத்திலே நாங்கள் பேரேட்டு கணக்குகளினுடைய வகைப்படுத்தலை தேர்ச்சி 3 கற்றிருக்கின்ற போது அங்கே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உரிமையாண்மை கணக்குகள் என்பதனுள் என்ன கணக்குகள் இடம்பெற முடியும்? மூலதன கணக்குகள், பற்று கணக்குகள். பொதுவாக இப்போதைக்கு நாங்கள் தனி வியாபாரத்தின் அடிப்படையில் கதைப்போம் ஆரம்பம் என்றபடியால். அப்போ உரிமையாண்மை கணக்குகள் என்ற அடிப்படையில் இடம்பெறக்கூடிய கணக்குகள் அவை மூலதன கணக்குகளும் பற்று கணக்குகளும். எனவே உரிமையாண்மை கணக்குகள் அது பற்று கணக்காக இருந்தால் அது வரவில் மீதியை கொண்டிருக்கும், மூலதன கணக்காக இருந்தால் செலவு மீதியை கொண்டிருக்கும். அப்போ இங்கே நான் 2 வழி இருக்கின்றது. ஒன்று பற்று கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவென அமைப்பிலே குறிப்பிட முடியும். அல்ல அந்த 2க்கும் பொதுவாக உரிமையாண்மை கணக்கு என நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஏற்கனவே கற்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி, உரிமையாண்மை கணக்கு பற்று கணக்காக இருந்தால் அது வரவிலும், மூலதன கணக்காக இருந்தால் அது செலவிலும் காட்டப்படும் என்பதை பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பரீட்சை மீதியில் இடம்பெறுபவை இந்த ஐவகை கணக்குகளாக இருக்கும். எனவே இந்த கணக்குகளின் அடிப்படையில் நீங்கள் பரீட்சை மீதியை ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். சொத்துக்கள், செலவினங்கள், வரவு மீதி, வருமானம், பொறுப்பு, உரிமையாண்மை விடயங்கள், அது உரிமையாண்மையில் மூலதன விடயங்கள் செலவு மீதியை கொண்டிருக்கும், பற்றாக இருந்தால் வரவு மீதியை கொண்டிருக்கும். சரி பிள்ளைகளே, பாருங்கள், இவ்வாறு நாங்கள் ஒரு பரீட்சை மீதியை தயாரிக்கின்ற பொழுது அந்த பரீட்சை மீதியினுடைய 2 நிரல்களின் கூட்டுத்தொகையும் சமப்படுவதாக இருக்க வேண்டும். எல்லா பொதுப்பேரேட்டில் உள்ள கணக்கு மீதிகளையும் பதிந்த பிற்பாடு வரவு செலவு நிரல்களை கூட்டுகின்ற பொழுது 2 நிரல்களினுடைய கூட்டுத்தொகையும் சமமாக காணப்பட வேண்டும். அவ்வாறு 2 நிரல்களும் சமமாக காணப்படுமாக இருந்தால் பரீட்சை மீதி சமப்படுகின்றது, பரீட்சை மீதி இணங்குகின்றது. எனவே பெருமளவிற்கு நாங்கள் கணக்குகளை செய்தமை சரி என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். ஆனால் பிள்ளைகளே, கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். பரீட்சை மீதி சமப்படுமாக இருந்தால் கணக்குகள் பெருமளவிற்கு சரி அல்லது ஓரளவிற்கு சரி என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியுமே ஒழிய அது 100% சரி என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாமல் இருக்கும். ஏனென்றால் பிள்ளைகள், இதை பற்றித்தான் நாங்கள் அடுத்த தேர்ச்சி மட்டத்திலே 4.10 இதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இருந்தாலும் ஏற்கனவே தரம் 10 நீங்கள் அந்த விடயங்களை கற்றிருக்கின்றீர்கள். ஒரு பரீட்சை மீதி சமப்படுகின்ற சந்தர்ப்பத்திலையும் தவறுகள் நிகழ்ந்திருக்க முடியும் என கற்றிருக்கின்றீர்கள். பரீட்சை மீதி சமப்படுகின்ற வேளையிலும் கூட அங்கே தவறுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே பரீட்சை மீதி சமப்படுமாக இருந்தால் கணக்குகள் பெருமளவிற்கு சரி அல்லது ஓரளவிற்கு சரி என்ற முடிவை நாங்கள் பெற முடியுமே ஒழிய 100% கணக்குகள் சரியானவை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. இதனை இன்னொரு விதமாக, தர்க்க ரீதியாக நாங்கள் இதனை இன்னொரு விதமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பாருங்கள், கணக்குகள் யாவும் சரியாக இருந்தால் பரீட்சை மீதி சமப்படும். ஆனால் பரீட்சை மீதி சமப்படுவதிலிருந்து கணக்குகள் அனைத்தும் சரியானவை என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கணக்குகள் சரியாயின் பரீட்சை மீதி சமப்படும். ஆனால் பரீட்சை மீதி சமப்படுவதற்காக கணக்குகள் எல்லாம் சரியாக இருக்கின்றன என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே பரீட்சை மீதி சமப்படுவதிலிருந்து 100% கணக்குகள் சரியென்ற முடிவுக்கு நாங்கள் பொதுவில்
வருவதில்லை. காரணம், பரீட்சை மீதி வெளிக்காட்டாத, பரீட்சை மீதியை பாதிக்காத தவறுகள் நிகழ்ந்தாலும் பரீட்சை மீதி சமப்படக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகளே பாருங்கள், பரீட்சை மீதியின் இரு நிரல்களும் சமப்படுமாயின், அது இரு நிரல்களின் கூட்டுத்தொகைகளும் சமப்படுமாயின் கணக்குகள் ஓரளவிற்கு அல்லது பெரும்பாலும் சரியாக உள்ளன என்ற முடிவு பெறப்படும். ஓரளவிற்கு அல்லது பெரும்பாலும் சரியாக உள்ளன என்ற முடிவு பெறப்படும். இரு நிரல்களும் இணங்காத போது, இரு நிரல்களின் கூட்டுத்தொகையும் சமப்படாத போது ஏதோ தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். பொதுவாக பரீட்சை மீதியின் நிரல்களின் கூட்டுத்தொகைகள் சமப்படாத போது, இணங்காத போது அங்கே தவறுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற முடிவு பெறப்படும். எனவே பிள்ளைகளே பாருங்கள், இப்பொழுது நாங்கள் ஒரு பயிற்சிக்கு செல்ல முடியும். இங்கே பயிற்சி ஒன்றுக்கு நாங்கள் செல்ல முடியும். வசந்தம் வணிகத்தின் பொதுப்பேரேட்டில் 31/12/2020 திகதியன்று காணப்பட்ட மீதிகள் பின்வருமாறு. வணிகம், வசந்தம் வணிகம் 31/12/2020 காணப்பட்ட மீதிகள்: கொள்வனவு கணக்கு, விற்பனை கணக்கு, பெற்ற கழிவு கணக்கு, கொடுத்த கழிவு கணக்கு, உட்சுமை கூலி கணக்கு, வெளிச்சுமை கூலி கணக்கு மீதிகள் தரப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஆயிரங்களில் சுருக்கிய பிறகு காணப்படுகின்ற மீதிகளாக இருக்கின்றன என்பதை பிள்ளைகள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பிள்ளைகள் மீதி விடயங்களை அடுத்த திரையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பற்று கணக்கு, ஆதனம் பொறியுபகரண கணக்கு, சரக்கிருப்பு கணக்கு. இங்கே இந்த சரக்கிருப்பு ஆரம்ப சரக்கிருப்பாக இருக்கும். பிள்ளைகளை இதில் உள்ள சரக்கிருப்பு ஆரம்ப சரக்கிருப்பு என கருதுங்கள். வியாபார சென்மதி என்பது கடன் கொடுத்தோர் என கற்றிருக்கிறோம். அட்டுறு மின்சாரம் என்றது கொடுபட வேண்டிய மின்சாரம். முற்பண காப்புறுதி, வங்கி கடன், உட்திரும்பல், வெளித்திரும்பல், சம்பளம், கூலிகள், மின்சாரம் ஒரேதாக தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் பார்ப்போமாக இருந்தால், பெற்ற வட்டி, வியாபார வருமதி என்பது கடன்பட்டோர், காசு கணக்கு, மூலதன கணக்கு. இங்கே குறிப்பு ஒன்று தரப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். இறுதி இருப்புக்கள் எதுவும் இல்லை. இது ஒரு எடுகோளாக இருக்கிறது. ஏனென்றால் 6ஆம் பாடத்திலே தான் நாங்கள் செம்மியாக்கல்கள் பற்றி கற்கப் போகின்றோம் உயர்தரத்தில். நீங்கள் தரம் 11இல் இறுதி இருப்பு செம்மியாக்கல்கள் கற்றிருக்கிறீர்கள். இருந்தாலும் உயர்தரத்தில் 6ஆம் தேர்ச்சியிலே தான் நாங்கள் இறுதி இருப்புகள் மற்றும் ஏனைய செம்மியாக்கல்களை கற்க இருக்கின்றோம். எனவே அந்த குழப்பங்களுக்கு வழிவிடாது இங்கே இறுதி இருப்புக்கள் எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கணக்குகளை பார்க்க போகின்றோம். எனவே இங்கே பிள்ளைகள் இந்த 4.9 தேர்ச்சி மட்டத்தின்படி இங்கே நீங்கள் செய்ய வேண்டி இருக்கின்ற விடயங்கள், பரீட்சை மீதியை முதல் தயாரிக்க வேண்டும். பின்னர் பரீட்சை மீதியின் அடிப்படையில் நிதி கூற்றுக்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும். 2 விடயங்கள் இருக்கின்றன. பேரேட்டு கணக்கு மீதிகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் உள்ளபடி பரீட்சை மீதியில் பதிந்து, அதன் பிற்பாடு இந்த தகவல்களை கொண்டு எவ்வாறு ஒரு எளிய தனி வியாபார நிதி கூற்றை தயாரிக்க முடியும் என்ற விடயங்களை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். எனவே இங்கே மேலே நீங்கள் வணிகத்தினுடைய பெயரையும் குறிப்பிட வேண்டும். எனவே வசந்தம் வணிகம்,
வசந்தம் வணிகம். ரைட், அது உங்களுக்கு தெரியும். இந்த கணக்குகள் செய்கின்ற பொழுதும் வணிக நிறுவனத்தினுடைய பெயரை நாங்கள் அங்கே குறிப்பிட வேண்டும், அலகுசார் எண்ணக்கருவை பின்பற்றுவதற்காக. நீங்கள் 5ஆம் பாடம் எண்ணக்கருக்களை பற்றி கற்க இருக்கின்றீர்கள். தரம் 11 10 சில எண்ணக்கருக்களை கற்றிருக்கிறீர்கள். இங்கே தேர்ச்சி 2 கணக்கீட்டு சமன்பாட்டில் 3 எண்ணக்கருக்களை நாங்கள் கற்றிருக்கின்றோம். அலகுசார் எண்ணக்கரு உங்களுக்கு தெரியும். அலகுசார் எண்ணக்கருவின்படி நிறுவனத்திலிருந்து, அது வணிக நிறுவனத்திலிருந்து உரிமையாளரை நாங்கள் வேறுபடுத்த அல்லது உரிமையாளரிலிருந்து வணிக நிறுவனத்தை தனியலகாக வேறுபடுத்துவதற்கு வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வணிகம் வேறு உரிமையாளர் வேறு என்ற அலகுசார் எண்ணக்கருவை பிரயோகிக்க இந்த வணிகம் வேறு என்பதை காட்டுவதாக வணிகத்தினுடைய பெயர் இடப்படும். இங்கே பாருங்கள், 31/12/2020 உள்ளபடியான பரீட்சை மீதி 1000களில் கணக்கு வரவு செலவு. எனவே இது பதியப்பட்டிருக்கிற விடயங்களை பாருங்கள் பிள்ளைகள். அங்கே தரவுகள், வேறு ஒழுங்குபடுத்தல் எதுவும் இங்கு இல்லை. அங்கே தரவுகள் தரப்பட்ட ஒழுங்குக்கமைய இங்கே பரீட்சை மீதியில் அந்த விடயங்களை நாங்கள் பதிந்திருக்கின்றோம். முதலாவது பாருங்கள், கொள்வனவு கணக்கு. இது ஒரு செலவின கணக்கு என்று உங்களுக்கு தெரியும். சில பிள்ளைகளுக்கு இதிலே ஒரு குழப்பம் இருக்கின்றது. கொள்வனவு கணக்கு சொத்து கணக்கா என்று. அவ்வாறல்ல. கொள்வனவு கணக்கு ஒரு சொத்து கணக்கென்று கருதுவதில்லை. என்றால் கொள்வனவு கணக்கு நாங்கள் பிறகு எடுக்க போகின்றோம் வருமான கூற்றுக்கு. வருமான கூற்றிலே இடம்பெறுகிற கணக்குகள் எப்பொழுதும் அவை ஒன்றில் செலவின கணக்குகள் அல்லது வருமான கணக்குகள். எனவே கொள்வனவு கணக்கு ஒரு செலவின கணக்கு. எனவே அதனுடைய மீதி வரவில் பதிகிறோம். விற்பனை கணக்கு அது ஒரு வருமான கணக்கு. அதனுடைய மீதியை நாங்கள் செலவில் பதிகிறோம். பெற்ற கழிவு வருமானம், எனவே செலவில் பதிகிறோம். கொடுத்த கழிவு அது ஒரு செலவினம், எனவே அது வரவில் பதிகிறோம். உட்சுமை கூலி செலவினம், வரவில் பதிகிறோம். வெளிச்சுமை கூலியும் செலவினமே, எனவே அதுவும் வரவில் வரும். பற்று உரிமையாண்மை கணக்கு. பற்று கணக்கு உரிமையாண்மை கணக்கு, ஆனால் உரிமையாண்மையை குறைக்கின்ற கணக்கு. உரிமையாண்மையை குறைக்கின்ற கணக்கு, மூலதனத்தை குறைக்கின்ற கணக்கு. எனவே அது வரவில் பதியப்படுகின்றது. ஆதனம் பொறியுபகரணம். ஆதனம் பொறியுபகரணங்கள் அவை சொத்துக்கள் என்பதால் வரவில் இடம்பெறும். இங்கே காரணத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் வரவில் பதிகிறோம், ஏன் செலவில் பதிகிறோம், காரணத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் பாருங்கள். அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சரக்கிருப்பு, ஆரம்ப சரக்கிருப்பு சொத்தென்பதால் வரவில். வியாபார சென்மதி, சென்மதி என்பது பொறுப்பு, எனவே செலவு மீதி. அட்டுறு மின்சாரம், சென்மதி மின்சாரம் வருட இறுதியில் அது ஒரு பொறுப்பு, எனவே செலவு. முற்பண காப்புறுதி வருட முடிவில் முற்பண செலவினங்கள் சொத்துக்களாக கருதப்படும். முற்பண செலவுகள் சொத்துக்கள் என்பதால் வரவில் பதிகின்றோம். வங்கி கடன் பொறுப்பு, எனவே செலவில் வரும். உட்திரும்பல் இது விற்பனை என்கிற வருமானத்தை குறைப்பது. விற்பனை வருமானம் செலவு, உட்திரும்பல் அதனை குறைப்பதால் வரவாக இருக்கும். உட்திரும்பல் கணக்கு ஒரு வருமான கணக்கு கற்றிருக்கிறோம். வெளித்திரும்பல் கணக்கு இது ஒரு செலவின கணக்கு. கொள்வனவு என்கிற செலவினத்தை குறைக்கின்ற கணக்கு. செலவினங்கள் வரவு,
இது செலவினத்தை குறைப்பதால் செலவு. வெளித்திரும்பல் கணக்கு பிள்ளைகள் ஒரு செலவின கணக்கு. ஆனால் செலவினத்தை குறைக்கின்ற கணக்கு. செலவினங்கள் வரவு, எனவே வெளித்திரும்பல் செலவில் வரும். சம்பளம், கூலி, மின்சாரம் செலவினம் வரவில் எடுக்கின்றோம். தொடர்ந்தும் பாருங்கள். பெற்ற வட்டி ஒரு வருமானம், எனவே செலவு. வியாபார வருமதி என்பது கடன்பட்டோர் சொத்தாக இருக்கும், எனவே வரவில். காசு சொத்து வரவில் வரும். மூலதனம் இது ஒரு உரிமையாண்மை கணக்கு. மூலதனம் என்பது உரிமையாண்மை கணக்கு, அது ஒரு உள்ளகப் பொறுப்பு, எனவே செலவு. உள்ளகப் பொறுப்பு என்பதால் செலவாக இருக்கும். எனவே பிள்ளைகள் பரீட்சை மீதியை பாருங்கள். எங்களுக்கு பேரேட்டு கணக்குகள் தரப்படுமாக இருந்தால் அங்கே இன்னும் எங்களுக்கு இலகு வரவா செலவாண்டு அங்கே இருக்கும். அதை அப்படியே பார்த்து நாங்கள் பதியலாம். இங்கே தகவல்கள் மட்டுமே இருப்பதால் அந்த தகவல்களை நீங்கள் சொத்து கணக்கு, செலவின கணக்கு என்றால் வரவிலும், வருமான கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமையாண்மை அது மூலன கணக்காக இருந்தால் செலவில் பதிகிறோம், பற்றாக இருந்தால் வரவில் பதிகிறோம். கணக்குகள் தரப்படுமாக இருந்தால் இன்னும் இலகு, அங்கேயே வரவா செலவா என மீதிகள் இருக்கும். அங்கே பார்த்து ஏதோ ஒரு ஒழுங்கில் நீங்கள் பதிந்து கொண்டால் சரியானது. அப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இரு நிரல்களையும் நாங்கள் கூட்டுகின்ற பொழுது இரு நிரல்களினுடைய கூட்டுத்தொகையும் இங்கே சமப்படுவதாக இருக்கும். பரீட்சை மீதியின் இரு நிரல்களினுடைய கணக்குகளும் சரியாக இருக்கும். எனவே கணக்குகள் பேணப்பட்டமை பெரும்பாலும் சரியானவை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். இவற்றிலே இருந்து பிள்ளைகள் பாருங்கள், இந்த பரீட்சை மீதியில் இருக்கக்கூடிய இந்த தரவுகளில் இருந்து இந்த தனி வியாபாரத்தினுடைய வசந்தம் வணிகம் பொதுவில் ஒரு தனி வியாபாரம் என்ற அடிப்படைக்கு நாங்கள் செல்வோம், ஆரம்ப விடயங்களாக இருப்பதால். எனவே இதனுடைய நிதி கூற்றுக்களை எவ்வாறு நாங்கள் தயாரிக்க முடியும்? அப்போ நிதி கூற்றுக்கள் என்ற அமைப்பில் இங்கே இரண்டு விடயங்கள் முக்கியம் பெறுகின்றன பிள்ளைகள். ஒன்று வருமான கூற்று, இரண்டு என்னவாக இருக்கும் நிதி நிலைமை கூற்று. வசந்தம் வணிகத்தினுடைய வருமான கூற்றையும் நிதி நிலைமை கூற்றையும் எவ்வாறு நாங்கள் இந்த தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்க முடியும்? இங்கே செம்மையாக்கல்கள் எதுவும் இல்லை என்று பார்த்திருக்கிறோம். இந்த இடத்திலே பிள்ளைகள் இன்னொரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் இங்கே பரீட்சை மீதிக்குரிய இந்த தரவுகளை அல்லது பொது பேரேட்டில் இருக்கக்கூடிய இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு நிதி கூற்றுக்களை நாங்கள் தயாரிக்க இருக்கின்றோம். ஆனால் எப்பொழுதுமே பரீட்சை மீதியின் அடிப்படையில் தான் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படும் என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாது. இப்போ முன்னைய பாடத்திட்டங்களில் வேலைத்தாள் ஒர்க் ஷீட் என்ற ஒரு விடயம் இருந்தது. இப்போதைய பாடத்திட்டங்களில் அந்த விடயம் இல்லை. சில நிறுவனங்களிலே இந்த கணக்கு மீதிகளை கொண்டு அந்த பரீட்சை மீதி கூட அந்த ஒர்க் ஷீட்டிலே வேலைத்தாளில் பதிந்து செம்மையாக்கல்களை மேற்கொண்டு அதிலிருந்து இந்த நிதி கூற்றுகளை அந்த ஒர்க் ஷீட்டிலேயே தயாரிப்பார்கள். அவ்வாறான முறைகளும் இருக்கின்றன. சில வேளைகளில் பேரேட்டு கணக்கு மீதிகளை நேரடியாக பார்த்து நிதி கூற்றுகளை தயாரிக்கக்கூடிய வழிமுறைகளும் இருக்கின்றன. இங்கே நாங்கள் பரீட்சை மீதியின் அடிப்படையில் நிதி கூற்றுக்களை எவ்வாறு தயாரிக்க முடியும் என்ற விடயத்தை பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள். வசந்தம் வணிகம் 31/12/2020 முடிந்த ஆண்டுக்கான அல்லது முடிந்த கணக்காண்டுக்கான அல்லது அறிக்கையிடும் காலப்பகுதிக்குரிய வருமான கூற்று. இங்கேயும் தரவுகள் மட்டுப்படுத்திய தரவுகளாக இருப்பதால் ஒரு எளிய வருமான கூற்றாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். அப்போ இங்கே விவரம், அங்கே ரூபா என்று குறிப்பிடுகிறோம். அப்போ இந்த வருமான கூற்றிலே பாருங்கள் பிள்ளைகள், முதல் நாங்கள் எடுக்க வேண்டிய விடயம் விற்பனை. விற்பனை கணக்கு மீதி. விற்பனை என்ற வருமானத்தை நாங்கள்
இறுதி நிரலில் பதிகிறோம். அந்த விற்பனையில் கழிப்பதற்கு உட்திரும்பல் என்ற விடயம் இருக்கின்றது. பிள்ளைகள் இங்கே அவதானமாக இருக்க வேண்டும். தரம் 11 நீங்கள் வருமான கூற்றை கற்றிருக்கிறீர்கள். லாப நட்ட கூற்று என்ற அடிப்படையில் அங்கே நீங்கள் திரும்பல்கள் பற்றி கற்றிருக்கவில்லை. காபோத சாதாரண தரத்தில் நீங்கள் உட்திரும்பல் வெளித்திரும்பல்களை பற்றி கற்றிருக்கவில்லை. உயர்தர வகுப்பில் அந்த விடயங்களும் இருக்கின்றன. எனவே இங்கே விற்பனையை நாங்கள் எடுக்கின்றோம். உட்திரும்பல் தரப்படுமாக இருந்தால் அந்த உட்திரும்பலை நீங்கள் கழிக்க வேண்டும். கழித்தால் இங்கே 168 என்பது இது தேறிய விற்பனையாக இருக்கும். அவ்வாறு நாங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த விளக்கம் இருக்க வேண்டும் பிள்ளைகள். விற்பனைகளில் உட்திரும்பலை கழித்தால் அது தேறிய விற்பனை ஆக இருக்கும். 168. பிறகு பாருங்கள், இங்கே நாங்கள் விற்பனை கிரயம் என தலையங்கம் இடுகிறோம். இது ஒரு சிறிய தலையங்கம் ஒன்றை போடுகின்றோம். விற்பனை கிரயம். அப்போ இந்த விற்பனை கிரயத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்பது இங்கே காட்டப்படுகின்றது. விற்பனை கிரயம் எவ்வாறு கணிக்கப்பட முடியும் என்று இங்கே காட்டுகிறோம். அதிலே பாருங்கள் பிள்ளைகள், ஆரம்ப இருப்பு, நிதியாண்டினுடைய ஆரம்ப இருப்பு 2ஆம் நிரலில் பதிகிறோம். அடுத்தது கொள்வனவு கணக்கு மீதி. கொள்வனவு கணக்கு மீதி அது முதல் நிரலில் பதியப்படுகின்றது. அதற்கு சீராக்கங்கள் இருப்பதனால், கூட்ட கழிக்க விடயங்கள் இருப்பதனால். மற்ற பிள்ளைகள், இந்த வருமான கூட்டை நீங்கள் தயாரிக்கின்ற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் எடுப்பது விற்பனை கணக்கு மீதி. அப்போ விற்பனை கணக்கு மீதி என்கிற பொழுது அதனுள் காசு விற்பனை, கடன் விற்பனை இரண்டும் உள்ளடங்கி இருக்க முடியும். இங்கே வருவது அந்த ஆண்டினுடைய மொத்த விற்பனை. விற்பனை கணக்கு மீதி தான் எடுக்கிறோம். காசு விற்பனையும் விற்பனை கணக்கு செலவு வைக்கப்படும். கடன் விற்பனையும் பிள்ளைகள் விற்பனை கணக்கு செலவு வைக்கப்படும். எனவே விற்பனை கணக்கு மீதி 2 விற்பனைகளையும் உள்ளடக்கிய மொத்த விற்பனையை குறிக்கும். அதே போன்றுதான் பிள்ளைகள், இங்கே நாங்கள் கொள்வனவு கணக்கு மீதியை எடுக்கின்ற பொழுதும் உண்மையில் இது மொத்த கொள்வனவாக இருக்குமேன். இந்த கொள்வனவு கணக்கினுள் காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு இரண்டும் வரவு வைத்திருப்பார்கள். காசு கொள்வனவோ கடன் கொள்வனவோ இரண்டும் கொள்வனவு கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதால் கொள்வனவு கணக்கு காட்டுவது மொத்த கொள்வனவாக இருக்கும். அந்த கொள்வனவிலிருந்து வெளித்திரும்பல் இருந்தால் அதை கழிக்க வேண்டும். வெளித்திரும்பலை கழிக்க வேண்டும். எனவே இங்கே தேறியதாக 30 வரும். அதனுடன் கொள்வனவு செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய கொள்வனவு செலவுகள் இருந்தால், பொருளை நாங்கள் கொள்வனவு செய்து எங்களுடைய வணிகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரை பிள்ளைகள் சில கொள்வனவு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ உட்சுமை கூலி அல்லது ஏற்றி இறக்கல் கூலி எனவும் நாங்கள் சொல்ல முடியும். உட்சுமை கூலி அல்லது ஏற்றி இறக்கல் கூலி, வண்டி கூலி, இதைவிட சில வேளைகளில் வெளிநாடுகளிலிருந்து அல்லது தூர இடங்களிலிருந்து கப்பல்கள் விமானங்கள் மூலம் கொண்டு வருகின்ற பொழுது அவற்றுக்குரிய சுங்கத்தீர்வைகள், உட்சுமை கூலி, சுங்கத்தீர்வை, கப்பற்கேழ்வு, கப்பற்கட்டணங்கள், இவ்வாறான கொள்வனவு செலவுகள் இருந்தால் அந்த கொள்வனவு செலவுகளை நீங்கள் கூட்ட வேண்டி இருக்கும். எனவே கொள்வனவு செலவை கூட்டினால் இங்கே வருவது 42. அப்போ கொள்வனவு வெளித்திருப்பம் இருந்தால் கழித்து கொள்வனவு செலவுகள், உட்சுமை கூலி, சுங்கத்தீர்வை, கப்பற்கட்டணம் போன்றவை இருந்தால் அவற்றை கூட்டி 2ஆம் நிரலில் நீங்கள் பதிவு செய்வீர்கள். இவற்றை கூட்டுகின்ற பொழுது 72. இந்த 72 தான் இங்கே
விற்பனை கிரியமாக இருக்கும். இங்கே இறுதி இருப்பு தரப்படவில்லை. இறுதி இருப்பு இல்லை என்பதால் இந்த ஆரம்ப இருப்பையும் இந்த தேறிய கொள்வனவையும் கூட்ட வருகின்ற 72 விற்பனை கிரியமாக இருக்கும். இந்த விற்பனை கிரியம் ஒரு செலவினம். விற்ற பண்டங்களின் கிரியம் ஒரு செலவினம். எனவே தேறிய விற்பனையில் இந்த விற்பனை கிரியத்தை கழிக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது மொத்த லாபம். எங்களுக்கு கிடைப்பது மொத்த லாபம், க்ராஸ் ப்ராஃபிட் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ மொத்த லாபம் என்பது என்ன பிள்ளைகள்? இந்த தேறிய விற்பனையில் விற்பனை கிரியத்தை கழிக்க வருவது. தொடர்ந்து பாருங்கள். அந்த மொத்த லாபத்துடன் ஏனைய வருமானம் அல்லது பிற வருமானம் என்ற விடயங்களை, அதர் இன்கம் என்ற விடயங்களை நாங்கள் கூட்டுகின்றோம். அப்போ அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் இங்கே கணக்குகளில் இருக்கின்றன. பெற்ற கழிவு, பெற்ற வட்டி, இவ்வாறான வருமானங்கள் இருந்தால் அவை ஏனைய வருமானமாக எடுக்கப்படும். மொத்தம் 19. அதை மொத்த லாபத்துடன் கூட்டுகின்ற பொழுது ஆண்டின் மொத்த வருமானம் 115. ஆண்டின் மொத்த வருமானம். இந்த ஆண்டின் மொத்த வருமானத்திலிருந்து செலவுகளை நாங்கள் கழிக்கின்றோம். இங்கே ஒரு வரையறுக்கப்பட்ட செலவுகள்லாம் இருப்பதால் அந்த செலவுகளை இங்கே நாங்கள் நேரடியாக எடுத்திருக்கின்றோம். இப்போ செலவுகள் நிறைய தரப்படுமாக இருந்தால் விநியோக செலவு, நிர்வாக செலவு, இணைய செலவு, நிதி செலவென நாங்கள் அவற்றை வகைப்படுத்தி எடுக்க முடியும். இங்கே ஒரு வரையறையுடைய செலவினங்கள் மட்டும் தரப்பட்டிருக்கின்றபடியால் ஒரு எளிய வருமான கூற்றாக அந்த செலவினங்களை நாங்கள் நேரடியாக எடுக்கின்றோம். வெளிச்சுமை கூலி, கொடுத்த கழிவு, சம்பளம், கூலி, மின்சாரம் என்கிற அந்த செலவினங்களை நாங்கள் எடுத்தால் மொத்த செலவுகள் 29 இருக்கும். அப்போ அந்த மொத்த செலவுகளை கழிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற விடை 86. அது தேறிய லாபம். மொத்த வருமானத்திலே மொத்த செலவுகளை கழிக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது தேறிய லாபம். மூலதன கணக்கிற்கு மாற்றியது. தேறிய லாபம் எங்கே மாற்றப்படும் பிள்ளைகள்? மூலதன கணக்கிற்கு மாற்றப்படும். தேறிய லாபம் மூலதனத்தை, உரிமையாண்மையை அதிகரிப்பதாக இருக்கும். எனவே ஒரு வருமான கூற்றிலிருந்து நாங்கள் இறுதியாக பெற்றுக்கொள்ளுகின்ற பெறுபேறு தேறிய லாபம், அல்லது அது எதிர்கணியமாக இருந்தால் தேறிய நட்டமாக இருக்கும். தேறிய லாபமோ அல்லது தேறிய நட்டமோ மூலதன கணக்கிற்கு மாற்றப்படுதல் வேண்டும். தொடர்ந்து இந்த வணிகத்தினுடைய நிதிநிலைமை கூற்றை ஆண்டிறுதி தேதியில் தயாரிக்கின்ற பொழுது 31/12/2020 உள்ளபடியான நிதிநிலைமை கூற்றை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது இங்கே பாருங்கள் பிள்ளைகள், விவரம் ரூபா இங்கே பெருமான தேவை என்பது இல்லாதபடியால் அது எளிய நிதிநிலைமை கூற்றாக அமைகின்றது. எனவே நடைமுறையல்லா சொத்து, நாங்கள் நடைமுறையல்லா சொத்து எடுக்கின்ற பொழுது ஆதனம், பொறி, உபகரணம் என நேரங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதனை பதிவு செய்வீர்கள். அப்போ நடைமுறையல்லா சொத்துக்கு இருக்கின்ற ஒரே விடயம், அது மொத்தமாக தரப்பட்டிருக்கின்றது. ஆதனம், பொறி, உபகரணம். பின்னர் நடைமுறை சொத்துக்கள். அப்போ நடைமுறையல்லா சொத்து என்பது பல வருடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள். நடைமுறை சொத்து என்பது ஒரு வருடத்துக்குள் பயன்படுத்தக்கூடிய அல்லது மாற்றமடையக்கூடிய சொத்துக்கள் என்பவற்றை குறிக்கும். எனவே இங்கே இறுதி இருப்பு என்ற விடயம் இருக்கவில்லை. அந்த எடுகோளின் அடிப்படையில் நடைமுறை சொத்துகளுக்கு வரக்கூடியது வியாபார வருமதி, முற்பண காப்புறுதி, காசினுடைய மீதி. எனவே மொத்தம் 41. இவற்றை கூட்டுகின்ற போது மொத்த சொத்துக்கள், டோட்டல் அசெட்ஸ் 216 என்பதாக இருக்கும். இப்போ நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்துக்களை கூட்டுகின்ற பொழுது மொத்த சொத்துக்கள் 216. இறுதியாக பாருங்கள், உரிமையாண்மை.
உரிமையாண்மை என்ற அடிப்படையில் எடுத்தால் மூலதனம் தரப்பட்ட மீதி 82. மூலதனம் என்ற மீதி எங்களுக்கு தரப்பட்டது. அதையடுத்து இங்கே தேறிய லாபமாக இருந்தால் கூட்டுவோம், தேறிய நட்டமாக இருந்தால் கழிப்பீர்கள். தேறிய லாபம் என்றால் கூட்டப்படும், தேறிய நட்டம் என்றால் கழிக்கப்படும். அப்போ 168 இங்கே கூட்டுகின்ற போது அதிலிருந்து பற்று கணக்கு மீதியை கழிக்கின்றோம். பற்று கணக்கு மீதியை கழிக்கின்றோம். எனவே உரிமையாண்மை, இறுதி உரிமையாண்மை 153 இருக்கும். ஆரம்ப மூலதனம் ஆரம்ப உரிமையாண்மையாக இருக்கும். இது இறுதி உரிமையாண்மையாக இருக்கும். நடைமுறை அல்லா பொறுப்பு என்பது ஒரு வருடத்தின் பின்னர் தீர்க்கக்கூடிய பொறுப்புகள். வங்கி கடன் என்ற விடயம் அது எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. வங்கி கடன். நடைமுறை பொறுப்பு ஒரு வருடத்துக்குட்பட்ட பொறுப்புகள், ஒரு ஆண்டினுள் செலுத்த வேண்டிய பொறுப்புகள். அவற்றுக்கு வியாபார சென்மதி, அட்டுறு மின்சாரம் என்ற 2 விடயங்கள் எங்களுக்கு தரப்பட்டன. வியாபார சென்மதியும் அட்டுறு மின்சாரம். அப்போ 38 இங்கே கூட்டுகின்ற பொழுது 216. இந்த 216க்கு நேரே பிள்ளைகள் நீங்கள் எழுத வேண்டும் மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும். மொத்த சொத்துக்களுக்கு சமனாக, சரிதானே? முற்பகுதியிலே பாருங்கள், மொத்த சொத்துக்களுக்கு சமனாக மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் இருக்கும். எனவே தரப்பட்ட பேரேட்டு மீதிகளின் அடிப்படையில் நாங்கள் பரீட்சை மீதியை தயாரித்தோம். பரீட்சை மீதி சமப்படுவதாக இருந்தது. பரீட்சை மீதியில் இருக்கக்கூடிய அந்த தரவுகளை நாங்கள் அடிப்படையாக கொண்டு வருமான கூற்றை தயாரித்து தேறிய லாபத்தை கணிப்பிட்டோம். பின்னர் நிதிநிலைமை கூற்றை நாங்கள் தயாரித்த பொழுது நிதிநிலைமை கூற்றிலும் மொத்த சொத்துக்கள், மொத்த உரிமையாண்மை மற்றும் பொறுப்புகளுக்கு சமனாக இருந்தன. எனவே பேரேட்டு கணக்குகளில் இருக்கக்கூடிய அந்த மீதிகளை பரீட்சை மீதியில் பதிந்து நிதிக்கூற்றுக்களை எவ்வாறு தயாரிக்க முடியும் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே கற்றிருந்தோம். இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதிலே மேலதிகமாக எதுவுமில்லை. இதுவரை கற்ற அந்த அடிப்படை விடயங்களிலிருந்து நிதிக்கூற்று வரை அந்த தொடர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பிள்ளைகள் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த தேர்ச்சி மட்டம் தரப்பட்டிருக்கின்றது. வணிகத்தில் நிகழ்ந்த நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை மூலஏடுகளில் பதிந்து அவை எவ்வாறு பேரேடுகளுக்கு மாற்றி அந்த பேரேட்டு கணக்கு மீதிகள், பொது பேரேட்டு கணக்கு மீதிகளை கொண்டு பரீட்சை மீதியை தயாரித்து வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று வரை, அந்த இறுதி வரை அந்த விடயங்கள் எவ்வாறு தொடராக இருக்கின்றன, அவற்றுக்கிடையிலான தொடர்புகள் என்ன என்பவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த தேர்ச்சி மட்டம் தரப்பட்டிருக்கின்றது. அவை இவ்வாறான கணக்குகளை பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் அந்த நேர முகாமைத்துவத்துடன் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். எனவே பிள்ளைகள், இன்றைய வகுப்பிலே நாங்கள் பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதி தயாரித்து நிதிக்கூற்றுகள் தயாரிக்கும் விதம் பற்றி மிக விளக்கமாக ஆறுதலாக நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, இன்று கற்றுக்கொண்ட விடயங்களை மேலும் நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். இது தொடர்பான விடயங்களை மேலும் நீங்கள் திருப்பி பார்ப்பதற்கு சேனல் NIயினுடைய யூடியூப்பினூடாக நீங்கள் தரவிறக்கம் செய்து மீண்டும் மீண்டும் இவற்றை பார்த்து கேட்டு விடயங்களை மேலும் விளக்கமாக்கி கொள்ளுங்கள் என்று கூறி, இன்றைய வகுப்பிலே நீங்கள் பல்வேறு விடயங்களை கற்றீர்கள். தொடர்ந்து நாங்கள் கற்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.